சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கன்றெண்டை மூடிச் செல்வது யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நிற்பது, வினையாக கேள்வி தந்தது தெளிவாக குணம். என்ன எங்கே தேடியும் ஆளே காணா. இவன் எங்கே தான் போனா? ஒருவேளை கீழே இருப்பாளோ? அவகிட்ட சொல்லிகிட்டே வந்திருக்கலாம். சர்ப்ரைஸ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு வந்தா இங்கே நமக்கே சர்ப்ரைஸாக இருக்கும் போல். அவள் எப்போ வருவான்னு தெரியலையே. மூஞ்சிக்கெல்லாம் இது செட் ஆகுமாடா? ஏன்டா அந்த ஆகாத வேலை பார்த்துட்ருக்க? பேசாட்டுக்கு அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம். நீ எப்போ வருவா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை வரலனா அவரும் இதானே எங்கே தானே வருவான். ஸோ கடவுளே, நமக்குன்னு வந்து சேர்த்துக்க பாரு. ஏய் பார்த்து விழுந்துடாத. ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணேயன் கண்பட்ட காயம் கை வைக்க தானாகாரும். முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும். நீங்க இப்படி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ எதுக்கு நீ உளறிட்டு இருக்க? சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க இங்க? உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனால் இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னது? இதோ இப்படி தான். எந்திரிங்க. எந்திரிக்க முடியாது. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? எந்திரிங்க. நான் விளையாடுறேன். ஆமா, பின்ன யாராவது வந்தா என்ன ஆகுறது? எந்திரிங்க சொல்றேன். ஏ லூசு, நீ தான்ட்டு என் மேலே படுத்திருக்க. என்னது? நான் உங்க மேல படுத்திருக்கேனா? ஆமாம் லூசு. உன்னை நினைத்து நான் என்னை மறப்பது அதுதான் அன்பே. காதல் காதல் காதல். அட ஆமா, நான் தான் உங்க மேல படுத்திருக்கேன். ஆ தெரியுதுல, எந்திரி. சரி. பார்த்து எந்திரி, திரும்ப விழுந்துடாத. ஓய். சொல்லுங்க. ஏட்டி இந்த பக்கம் திரும்ப. திரும்ப முடியாது. ஏன்டி உன்னை பார்க்க தானே வந்தேன். போங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏட்டி என்ன மாதிரி இருக்கு? திரும்ப. போங்க. திரும்ப சொன்னால் திரும்ப மாட்டேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? ஏட்டி ஒரு மனுஷன் ஒரு ரூமில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? இவ்வளோ நேரம் கீழே நடி பண்ண? சும்மா தான் எல்லாரும் உட்காந்து நார்மலாக பேசிட்டு இருப்போம்ல, அதான் பேசிட்டு இருந்தோம். சும்மா பேசிட்டு இருந்தீங்களா? சரி சரி சரி. என்ன சரி? இல்லை, இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் உன்னை பார்க்கறதுக்காக தான். நான் வர சொல்லவே இல்லையே, நீங்களா தானே வந்தீங்க. சரியான லூஸாக இருப்போ போல. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்று வேணும். என்ன வேணும்? எனக்கு எல்லாமே வேணும், ஆனால் இப்போதைக்கு ஒன்று வேணும். அதுதான் என்ன? நான் எடுத்துக்கிறவா? என்னத்தை எடுத்துக்க போறீங்க? இங்கே ஒன்றுமே இல்லையே. கடைக்கு போனாலும் ஏதாவது வாங்கிக்கலாம். இங்கே என்ன இருக்க போகுது? இங்கே எதுக்கு வந்தீங்க? இது கடையிலலாம் கேட்டால் தரமாட்டாங்க. அப்புறம் அது என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல, உன்னாலே பெண்ணானே எப்படி என தெரியல. விலகி இருந்திட கூடுமோ பழகும் வேளையிலே, விவரம் தெரிந்த பின் ஓடினால் தவறுதான் இதிலே. என்னடா இது ஏனடா, கள்வனே பதில் கூறடா. கொஞ்சமாவது ஒரு அறிவு இருக்கா? வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இறக்கி விடுங்க முத. ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, பின்ன என்ன பண்ண சொல்கிற? என்ன அக்ஷரா வீட்டுக்கு வந்திருக்காள, அதான் கொஞ்சம் அவ கூட பேசிட்டு இருந்ததுல பார்த்துருக்க மாட்டேன். ஃபோன் சார்ஜில் போட்டு போயிட்டேன். அப்புறம் திரும்பி வந்து சார்ஜில் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் குளிச்சுட்டு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே போனேன். சரி, இப்போ அதுக்கு என்ன? இறக்கி விடுங்க. ஏட்டி நல்லா தானே இருக்கு, இதுக்கு கூட சொல்கிற? தூக்கி வச்சிருக்க, எனக்கே ஒன்றும் செய்யல, உனக்கு என்ன? ஆமாம், என்னக்கு இல்லாமல் என்ன இன்னைக்கு தாவணி நல்லா இருக்குல்ல, அதான் போட்டிருக்கேன். புரியல. நல்லா இருக்குண்ணா? ஐயோ, எப்போ நான் ஈவினிங் குளிச்சுட்டு சேஞ்ச் பண்ணிடுவேன். அப்படி. ஓ, பகலில் சுடிதார் மாட்டிட்டு தெரியுவேன், நைட்டு தூங்கும் போது இதை மாட்டிக்குவியா? ஆமாம். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன மாட்டிக்குவேன்? அதான் நீங்கள் இருக்கீங்களே. என்னது? அத்தனை மொழியிலும் வார்த்தை ஒவ்வொன்று கொய்தேன், மொத்தமாய் கோர்த்து
காதல் சென்றொன்று செய்தேன் உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டி அக்கா நான் போயிட்டு அப்புறமா வரேன். பல்ல காமிச்சிட்டு இருக்காதீங்க, இறக்கி விடுங்க. ஏய் அக்ஷரா, எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு போடி. நான் சும்மா தாண்டி வந்தேன், ஏதோ ஒன்று பற்றி போச்சு. ஏ சத்யா, என்னங்க? ஏன்டி உன் தங்கச்சி சாக்கார அளவுக்கு நான் ஒன்றுமே பண்ணலடி. ம் ஏன் ஒன்னதாம்மா? தெரியுது, சொல்லுங்க. அதான்டி இவ இவ்வளோ சாக்காகி வாய்ஸ் வராத அளவுக்கு நான் ஒன்றுமே பண்ணலையே. கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா? சரிம்மா, வாயை முடிக்கிறேன். உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் அக்ஷரா. அக்கான்னு கூப்பிட்டுட்டு வந்தல, இப்போ என்னன்னு கேட்குறேன்னு சொல்லாமல் நீ பாட்டுக்கு போகிறேன்றா, என்னன்னு சொல்லிட்டு போ. இல்லை, நீ தனியாக இருப்பேன்னு தான் வந்தேன், ஆனால் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. ஏன் அப்படிலாம் இல்லடி, என்னன்னு சொல்லு. மாமா சாரி. ஐயோ அக்ஷரா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டேன் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு. கடவுளே, மானம் போது. இவன் மட்டும் போய் என் தம்பிக்கிட்ட சொன்னா அம்பிடித்தேன் என்னை முடிச்சு விட்ருவாங்க. இந்த அறிவு நான் இறக்கிட சொல்லும் போதே இருந்திருக்கணும். ஏண்டி உன்னை தூக்குனது ஒரு தப்பா? ஆமாம், பின்ன கதவு திறந்து வச்சுக்கிட்டு இப்படி பண்ணா அறிவில்லை உங்களுக்கு? உனக்கு தாண்டி அறிவில்லை, கதவு மூடிட்டு வரணும்னு தெரியாது உனக்கு? ஆமாம், இவர் வருவாருன்னு நான் கனவு கண்டேன் பாருங்க. அவதான் வாய் பேசுறான்னு பார்த்தா நீ அதுக்கு மேலே இருக்க. அக்கா தங்கச்சியில் அப்படி தான் இருப்போம். நானும் என் தம்பி ரொம்ப பாவம். அப்போ போங்க, இப்பயே வேணான்னு சொல்லுங்க. கேட்டி, அப்போ நான் பாவம் இல்லையா உனக்கு? பட்டுன்னு வேணான்னு சொல்கிறேன். பின்ன வாய் பேசுகிற பொண்ணு பிடிக்கலனா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற பொண்ணா, அதாவது உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா, வாய் பேசாத பொண்ணா, ஊமை பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. வாய் ரொம்ப பேசுகிற சத்யா நீ. இப்போ மட்டும் நீ வாய் மூடலை, அப்புறம் நானே உன் தம்பிக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவேன், நீ இங்கே தான் இருக்கேன்னு. இவளுக்கு 2 பேரும் நம்மளை அசிங்கப்படுத்த விட மாட்டாளுக்கு போலயே. இவள் ரூமுக்கு வந்தது ஒரு தப்பா? நான் எதுவும் சொல்லலை தாயே. அந்த பயம் இருக்கட்டும். ஹலோ, நான் பேசிகிட்டு இருக்கேன், போன வழி நிற்க வச்சு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லடி, சும்மா நான் பேசிகிட்டு இருந்தோம். சரிக்கா, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன். ஏடி எதுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு போடி. நான் அப்புறம் வரேன்டி, சொன்ன கேளு. நோயின்னு நான் மாமா தான் உன்னை பார்க்க வந்திருக்கார்ல, பேசு. அப்படி போல சிங்கக்குட்டி. தேங்க்ஸ் மாமா. ஏய், என்ன நான் இருக்கும்போதே மாமனும் மச்சினிச்சி என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? அவள் கிடக்கா லூஸு. நீ போ அக்ஷரா, நான் பார்த்துக்கிறேன் வலை. சரிங்க மாமா, நீங்களே பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். ஏ வாளு, ஒன்றை போய் நிற்க சொன்ன பாரு, என்ன தான் ஏதாச்சும் அடிச்சுக்கணும். அடிச்சுக்கோடி, இப்போ காலில் தான் போட்டிருக்கீங்க, கழட்டி தரவா? தேவையா உனக்கு இதெல்லாம்? ஆமாம், பின்ன நீ திட்டினது வாங்கி போகிறதுக்கு அவன் ராகவா? வாய் முடிஞ்சு என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. சரி, நீங்கள் பேசுகிறீங்களோ சண்டை போடுறீங்களோ என்ன வேணால் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். சரிம்மா. அக்கா அப்புறம் பார்க்கலாம். சரிடி. ஐயோ சொல்லுடி, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோமா? இவ்வளோ அவசரமா உனக்கு? வாயை திறந்து சொன்னேன்னா இந்த சைடு வாங்களேன். ஏன் திரும்ப முடியாத காலத்தில் சுளுக்கு பிடிச்சிக்கச்சா என்ன? இந்த சைடு வாடா, உனக்கு எங்கெங்க சுளுக்கு பிடிக்குதுன்னு பாருடா. சரி, இந்த பக்கம் வாங்க. சரிடி. அதான் இந்த பக்கம் வந்துட்டேனே, என்ன பார்த்துட்டே இருக்கா? சொல்லு என்னன்னு. அந்த சொல்கிறேன் இருங்க. உனக்குலாம் கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை, இதில் ஏதாச்சும் ஒன்றாவது இருக்காயா? எனக்கு அதில் ஒன்று கூட இல்லடி, என்ன பண்ணுறது? உனக்கு அசிங்கம் அல்ல? ஏடி இல்லடி. ஐயோ யோ யோ, நீலாம் திருந்தவே மாட்டையா? தேங்க்யூ. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி, நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி, கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருக்க பாருங்க இங்கேயே. உங்களை தான் காது கேட்குதே இல்லையா? சொல்கிறான். எனக்கு மனசே சரியில்லை, எங்கேயுமே நகர முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. நான் தான் சொல்கிறேன்ல, வாங்க கிளம்பி போவோம், வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி போகலாம். வீட்டுக்கெல்லாம் எதுக்குடா, நேராகவே போய் பார்க்கலாமே. ஆமாம், கடத்தி வச்சிருக்கவன் அவன் அட்ரஸில் கொடுத்துட்டு போயிருக்கான். நேராக அவன் வீட்டுக்கு போயிட்டு வானிலான்னு கூட்டிகிட்டு வந்துடுறதுக்கு. ஏன்னா நீங்கள் வேறு கடுப்பேற்றிட்டு இருக்கீங்க? எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு தெரியணும்ல. இப்போ என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு நிலாவை பற்றி என்ன தெரியும்? நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ ஷர்மிக்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம். அவகிட்ட என்ன தான் கால் பண்ணி கேட்க போகிறா? அண்ணே, அவளுக்கு ஊட்டியில் யாராவது இருக்காங்களா, சொந்தக்காரங்கன்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்டு பார்க்கலாம். ஒருவேளை அவங்க கூப்பிட்டு கூட போயிருக்கலாம்ல. அவளுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொன்னாலே, அம்மா அப்பா இல்லைன்னு தான் சொன்னா என்கிட்ட.
அம்மா அப்பா இல்லை தான். வேறு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு கேட்டு பார்க்கலாம். டைம் 12:30க்கு மேலே ஆகுதுடா. ஹாஸ்டலில் அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. ஓ ஆமல்ல. இப்போ என்ன பண்ணுறது? டேய் நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்கள். அக்ஷராவும் நிலாவோட ஃப்ரெண்டு தானே. அக்ஷராவுக்கு கால் பண்ணி இல்லை டேரெக்டாக போய் கேட்டுருவோமா? அக்ஷராவா? ஆமாண்டா, போய் கேட்டு பார்க்கலாம். காலையில் தானே அவன் கூட சண்டை போட்டுட்டு வந்தேன். இப்போ போய் பேசினேன் எப்படி? டேய் எனக்காக பேச மாட்டியாடா? சரி விடு, உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ பேச வேணாம். சரி வாங்க போய் கேட்டு பார்க்கலாம். வேணாண்டா, உனக்கு வேணாம். உன்னையும் கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம தேடி பார்க்கலாம். எங்கன்னு தேட போகிறீங்க? அவள் ஊட்டியில் தான் இருக்கான்னு தெரிஞ்சிச்சுல. வாங்க போய் அவகிட்டே கேட்டு பார்க்கலாம். நான் எப்படி அவகிட்ட போய் கேட்பேன்? இப்போ சாமி நானே கேட்குறேன், வாங்க. சரிடா வா போகலாம். சித்தார்த், அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? ஒன்றும் ஆயிருக்காது, வாங்க. சரிடா. இது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது. இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போ. இந்த கிளவி 12 மணிக்கு வரேன்னு சொல்லிச்சே, இன்னும் வரக்கானமே. வருமா வராதா? ஒருவேளை தூங்கிடுச்சோ? சிவனேன்னு இருந்திருந்தாலும் இருந்திருக்கலாம். இந்த கிளவி வேற நான் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் ஆசை வளர்த்துட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இல்லை பாட்டி, இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? மணி 12க்கு மேலே ஆகுது. சீக்கிரம் ஃபோனை கொடுங்க. ஏடி எடுத்துகிட்டு வர வேணாமா? அவனுங்க இன்னும் தூங்காமல் இருந்தானுங்க. அவனுங்களை ஏமாற்றி அவன் கண்ணில் மண்ணெல்லாம் தூவிட்டு எடுத்து வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. அதுக்கு ஏன்டி இவ்வளோ பிடிச்சி கத்திட்டு இருக்க? வந்தது வராதுமா. நீ வேற பாட்டி, என் நிலமை புரியாமல் பேசிகிட்டு இருக்க. திடீர்னு யாராவது வந்துட்டு என்ன பண்ணுறது? ஏட்டி அவனுங்க நல்லா உறங்கிட்டானுவ. நான் ஃபோன் எடுத்து வந்திருக்கேன். நீ ஃபோனை பேசிடு சீக்கிரமா. சரி கொடு. இந்தா புடி. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கலாம், அட்டன் பண்ணி பேசுங்க. சரிடா. அன்னை பேசுங்க. யாரு? தெரியலடா, ஏதோ அன்னோன் நம்பர். செல்வ சார் அட்டன் பண்ணுங்க சீக்கிரம். யாராக இருந்தால் என்ன அட்டன் பண்ணி கேளுங்க யாருன்னு. இல்லைடா, எனக்கு பேசுகிறதுக்கு மூடு இல்லை. என்னது மூடு இல்லையா? என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களாக்கும்? அண்ணே ஒரு வேளை அது நிலா வந்தால் என்ன பண்ணுவீங்க? மூடு இல்லையா? நான் ஏதாவது கேட்டுருவேன் பார்த்துக்குங்க. நிலாவா? அப்படியா கூட இருக்கலாம்ல, அதான் சொல்கிறேன், அட்டன் பண்ணுங்க. சரிடா. ஹலோ நிலா கேட்குதா? என்னது நிலா கேட்குதாவா? அட்டன் பண்ண உடனே நிலான்றாரு. ஒருவேளை ரொம்ப மிஸ் பண்ணுறாரோ? நான் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நிலாவான்னு கேட்குறீங்க. நீங்களும் என்ன மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஹலோ நிலா கேட்குதா? செல்வா சார். ஹலோ சார், லைனில் இருக்கீங்களா? நிலா எங்கே இருக்கா? 3 நாள் சொன்ன பார்த்து எங்கே இருக்க சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? சேஃப் தானே? நான் சேஃப் தான். செல்வா சார். சொல்லு நிலா. நீங்கள் அழுவுறீங்களா? இல்லை நானும் அழல. நான் அதுக்காக அழணும் இல்லை. 3 நாளாக பார்க்கலையே, அதான் உன்னை கால் பண்ணி பேசலாம்னு நினச்சேன். உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கா, அதான் திடீர்னு கால் பண்ணவும் ஒரு மாதிரி. நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் அழுதுட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் என் மனசுக்குள்ளே இருக்கீங்க சார். என் உயிரே நீங்கள் தான். ஸோ நீங்கள் அழுதாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியும். என்கிட்டே போய் சொல்கிறீங்கல்ல, உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். என்ன அழுகுறாரு? நிலா உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். கேட்குது சார், சொல்லுங்கள். என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? நிலா நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, நான் வரேன். சார் அது வந்து இங்கே. ஏய் நிலா ஒன்று தான் கேட்குதா கேட்கலையா? என்னாச்சு? ஹலோ அண்ணே, உங்களை தான் கேட்குதா? என்னாச்சு? யாரும் ஏன்னு சொன்னாங்கடா, ஆனால் அதுக்கப்புறம் கால் கட் ஆயிடுச்சு. ஏதாச்சும் ஆயிருக்குமோ? அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. இல்லைடா, ஏதோ ப்ராப்ளம் தான். வா நம்ம சீக்கிரமாக போகலாம். சரி எங்கே இருக்கான்னு கேட்டிங்களா? கேட்டேன், ஆனால் அவன் சொல்லலையே. சரி வாங்க போகலாம். சேர்ந்து இருக்கும் உள்ளத்துல துணை